இந்த மேட்ச் வெறித்தனமா இருக்க போகுது. ஹரிப்ரோ அதுக்குள்ள பொட்டியா ஹரிப்ரோ அடுத்தது இருந்தா எத்தனை நாளைக்கு டீம்மேட் பேன் விழுகுமாமா? பிசிஎம் எல்சில இருந்து வந்துச்சா என்ன? ஆமா அடுத்த வந்து ஒரு வாரம். டீம்மேட் பேன் 1 வீக்கா? அவர் 2 டைம் வாங்கிட்டார்ல. 3ஆவது டைம் இன்னைக்கு வாங்குவாரு. எதுக்கு? நான் பொதுவா தான் ஹேபிட்னா விழுக மாட்டாரு. ஒரு பீஸ் அப்பப்போ பேன் ஒன் டே வாங்கிட்டு இருக்குது. அந்த பீஸ் லைட்டா வாட வருது. சார் நல்லா இருக்கீங்களா? எனக்கு பத்தி எனக்கு ஆகவே இல்லையா? ஆகலையே சார். அந்த ரசாக்ல கிராஸ் ஒரு மாசம் ஆகுதா? ஒரு மாசம் ஒரே ஒரு வச்சிருக்காங்கல்ல. அடி மறந்துட்டீங்க இருக்குது. bro pgt மாதிரி கண்ணு தெரியுதா இல்லையா மாடி தூக்கி தான் மாதிரி பிடிச்சிருக்கேன் நானு. ஜான் தூங்காம தூக்கி பிடிக்கான். என்ன ஜான் டபிள்யூ ஒர்க் ஆகல. வேற கண்ணு தெரியுதா காலு தெரியுதான்னு வேற கேள்வி வேற. அப்பப்போ டபிள்யூ ஒர்க் ஆக மாட்டேங்குது கீபோர்ட். நான் டபிள்யூ போல இஎம்டி இல்ல நிஜமா டபிள்யூ ஒர்க் ஆகல. இப்ப சொல்லுங்க. நேத்தே மேட்ச் மறந்துட்டீங்களா? டபிள்யூ ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. இல்லையே. இல்லன்னு சொல்லிக்க மாட்டியே. ஏன் அத்தனவே உங்களுக்கு ஆப்போசிட் இது 4 ஓட்டுக்கு 4 ஓட்டுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் விழுகுது எப்படி? என்ன பண்றது? 13 ஜோக்கரா இருந்தா எப்படி நீங்க கம்மி அடிப்பீங்க? ஜோக்கர்களை வச்சு கம்மி அடிக்க முடியாது. அறிவுல உண்டாரு இவனுங்கெல்லாம் ஷாட்கனுக்கு பஞ்சமே இருக்காது. அடி மட்டும் பாருங்க. ஷாட்கன் புளி ஒரு ராப்டர் சண்டை போட்டுக்காதீங்க. அந்த ராப்டர் நான் அடுத்துப்பா. யாரோ பாத்து கேட்டீங்க. பாபுக்கு வரா விடுவோ. வாங்க அங்க போ. ஈவென்ட் எனக்கு இந்த டைனோசர் காணுங்க. இருக்கிறது அதே வேணுமா ப்ரோ? இருக்கிற டைனோசர் வச்சு ஆடுங்க. காணுமே. இல்ல படம் போட்டு காமிங்க அந்த பக்கம். ஈவென்ட் வேற மாதிரி கீழே இருக்குது இந்த ஈவென்ட். இந்த சைடு எதுவுமே இல்ல. பக்கத்துல அது போய்க்கலாம். எந்த ஈவென்ட் ப்ரோ? மார்க் வச்சுக்கோங்க. கட்கா ஈவென்ட்டா? அது என்னது? ஆமா. ஹெட் ஜோன் இருக்கு. 1000 மீட்டரா? கீழே வரதுக்குள்ள ஏறி போயிடலாம். ஐயே வெஸ்ட் இல்லையா? இந்த பாட் ஏறி அடிச்சது வெஸ்ட் கிடைக்க வேணுமா? இதுக்கு வந்து பாட் அடிச்சு கேடியாது அதுங்க. ஆஹா சரி சரி. வேற கேடி 8 இருக்கும் அப்படிங்குது. கேடிவி பார்த்தா 5 இருக்கு. அடிச்சனா பாடி தானே? இப்போ நான் அடிச்சனா? இருந்தாலும் நாங்க அடிக்க முன்னாடியே பாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு நாங்க கொடுப்போம். ஏன் மாடி ஒன்னா பேன் ஆகலின்னு சொல்றீங்க அப்படியே. இப்ப அப்படியே ஆச்சுங்கிறீங்க இப்ப ஆகலிங்கிறீங்க. என்ன ஒண்ணு புரியல. நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஹெட்சோன் என்ன தாக்குச்சுன்னு காப்பாத்து. அவ சொல்ல பீஸ் கஞ்சான அவனமா போடுங்க. ஹெட்சோன் வேற கருமம். யாரு கிட்ட வேற தெரியுது. கவர்மெண்ட் இந்த சொல்லுங்க நான் பண்ணலாம். முடிஞ்சோடனே நான் வரேன். முடிச்சு எடுத்துட்டான். இல்லை
இவன் ப்ரோ கிரிவலம் போயிட்டு இருக்கான். மேல இருக்கவன் நாக்கு. அதெல்லாம் படுக்கப்படாது. அதுதான் நாங்க லாங்ல வந்து ஸ்னைப்பர் வச்சு அடிக்கிறோம். இவர்தான் ஃபிளைட்டோட யூடியூப் கேஎன். கேஎன்னா என்னன்னு கேளுங்க. தான் போடா. பட்டாக்ஸ் அடி வாங்கிட்டு வரான். தெரியல சார். ஸ்டாண்டிங் இந்த பக்கம். அடி ஜான் ஃபயர்ல இருக்குது. மாறியது. ஆஃபியா விவேக் இந்த உஜி அங்க இருந்து இறங்கி பேன் சொன்ன மாதிரி வருது. ஐவா ஐயோ. நானே சொன்னேனே நீங்க 1 வீக் வாங்குவீங்க. சொல்லி போட்டு ரிப்போர்ட் போட்ட மாதிரி எனக்கு தோணுது. நான் லைவ் ஓட் ஓடி இருக்குது ஜான். சொல்லியும் சொல்லிதான் லைவ் ஓடி இருக்குது. ஒரு மேட்ச் தானே இப்பதானே ஃபர்ஸ்ட் மேட்ச். எப்படி பண்ணது ப்ரோ உங்க வாய் பலிக்குது. இல்ல எப்படி சொல்றது ரிப்போர்ட் அசரீரின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் லைவ் போட்டு தான் ஆடிட்டு இருக்குது. நான் மேட்ச் ஸ்டார்டிங்ல லைவுங்க. ஏன் ரிப்போர்ட்லாம் போடுறாங்களா? இல்ல சும்மா விளையாட்டு சொல்லுது. ரிப்போர்ட் எல்லாம் நாங்க போட மாட்டோம். போறாப்புல சொல்லிட்டே போடுவோம். ஒன் டே பேன். எதனால போட்டா? என்ன எதனால பண்ணீங்க? போட்டானா இப்ப யூடியூப் கே அடிச்சு பீஸ் சொன்னது ஃபயரா இருக்குதுங்கற போட்டா. சரி வேர்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்றாங்க மேடி. நீங்க சும்மா சொல்லக்கூடாது. ஜான் பேன் ஆனதுக்கு பாதி காரணம் நீங்க தான். பாட் அடிக்கும் போது ஜான் அடி பாட் அடிக்கும் போது ஆனா இந்த சிப் 8x இருந்ததா வச்சிட்டேன். ஜான் உங்கள்ட்ட ஹைட் இருக்கா? நீ வாயில் நல்லா வந்துரும் மாடி. எப்படி நம்ம 30 சார் போகுது இப்படி இருந்தா ஜான் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. பொறுப்பு இல்லாம இப்படி அடையலோட டப்புனு ஐடி மாத்திட்டு வாங்க. எப்போ தெரிஞ்சது தானே உங்களுக்கு. அந்த ஐடி தான் பேன் ஆகாது. இது பொசு பொசு சொல்லுது. எப்படி போஸ்டர் பாத்துருக்கேன். இது சுத்த உடச்சிருக்கேன். வாங்க போலாம். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜான் இப்படி ஆயிருக்கு ரைட். நடந்து போச்சு. 3 பேர் வரானுங்க ப்ரோ. லாங் ஹை ரிஸ்க். அது நார்மலா ஒன் டே பேனா அப்படித்தான். ஐயோ அநியாயமா செத்து போச்சு. என்னோட்டி இருக்கு என்னதுதான் அதுல புதா வண்டி ஓட்டு. படிச்சிராதீங்க ப்ரோ. எங்க ப்ரோ அங்க ஓடிட்டீங்க? சரி கொண்டீங்களா? ஒண்ணுட்டு அநியா ஐயோ அநியாயம் செத்து போச்சுவா. அது எப்படி ப்ரோ சாவு? என்னமோ அது மறந்து குடிச்சு செத்தாப்புல சொல்லிட்டுக்கீங்க. செத்து போச்சு. நீங்க 2 பேர் இருக்கானுங்க சாவாம இருக்கானுங்க. அது ஏன் உயிரை எப்படி கையில் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஜான் பெட்டியில ஜான்லாம் சாகலையா? சாவலையே. வாங்க இங்க ஒன்னும் தோடிட்டு இருக்கானே. வாங்க முன்னாடி இவனுக்கு வந்த வண்டி எடுத்துக்கோமா.
கிங்காங். சரி மேல வாங்க மேடி. குடுங்க மேடி. நான் போலீஸ் சாப்பிட போராடிட்டு ஸ்னைப்பர். போட்டாங்க. ஏன் மேடி என்கிட்ட குடுத்து என்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அநியாயம். ப்ரோ ஆப்டர் கொண்டு ஸ்டிக் பாம்பு இருக்கா? ஸ்டிக்கி பாம்பு. ஏன் மேடி இது டிராக் இது ராப்டர் போட்டா கம்பமா கொடுத்தாங்க. பிக்கான சிட்டி பாம்பில் பிக்கப்ல இல்லை எடுத்து வண்டி போகணும்ல. ராப்டர் ஜம்முன்னு போகும். நம்மளதான் கீச்சுறாங்க நாக்கு வெளியே தள்ளி கிடக்குது. ஐயோ செத்து போச்சு டைலாக் வேறு அது பாவம். மேலே மேலே லிஃப்ட்ல ஒன்று இருக்கு. வாங்க அங்கே போகலாம் மேடி. ராப்டர் இப்போ இங்கே ஃபைட் எடுத்துக்காரு. போகிற வழியில தான் பாட்டை மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு மேடி. இங்க இருக்க ஒரு குட்டி வந்துட்டு வளையமா இருக்குது. இங்க எங்க இங்க 2 பேர் இருக்கானுங்க. எனக்கு காட்ட மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே வெளியேப்பா. வெளியே வெளியே ஓப்பன் வாங்க உங்க திறமை காட்டுங்க வாங்க. ராப்டர் காணோம். வண்டி எடுத்து ஒருத்தங்க வரான். இன்னொருத்த இங்க ஊறிட்டு கிடக்கான். தூவாட்டா ரொம்ப நேரமா அந்த கார் எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. போங்க வண்டி விட்டு இறங்கிட்டான். போங்க சுத்தராணி ஏன் அந்த வேலை பார்த்த? Their vehicle is smoking! என்ன பண்ணிட்டு வைபவ் இங்க ஒரு விளையாட்டுக்கு வச்சுட்டு இருக்கா ப்ரோ. வாங்க ப்ரோ. அவனுக்கு பின்னாடி அவன் டீம் வரான். ஒத்தாதான் அவனை இறங்க பண்றீங்க. அவன் ஏறி வந்துட்டான் ப்ரோ. ஐயோ சீரியஸ் சொல்றேன். எவ்வளவு அழகா பிளாஷ் சைடு இல்ல ஒண்ணும் இல்ல. படுத்து எப்படி ஜம்முன்னு சுட்டு இருக்கான். ஃபன் பண்றேன்னு போயிட்டு இறங்கி அவன் டீரக்ஸ் எடுத்து இவங்க ஃபன் பண்ணிருப்பான். அப்ப இவரோட சுத்திக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நேரம் அவன் ஒரு மரத்தை விட்டு சுத்திட்டு இருக்கான். நீங்க அந்த ராப்டர் எடுத்து கொஞ்சம் தள்ளியே வாங்க. நீங்க நம்மளுக்கு மிஸ் போக எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். போச்சு ப்ரோ. டிஎஸ் இது பண்ணிட்டாங்க. நாங்க தான் சுட்டோமே. இப்போ அவன் எடுத்துட்டு போறான். என்ன பண்றது? மேலதான் சுட்டான். டிஎக்ஸ்க்கான டேமேஜ் வாங்கும். ஆனா ஜான் இல்லைன்னா மேட்ச்ல ஒரு சுவாரஸ்யம் குறையுது. நோட் பண்ணீங்களா மேடி? நான் என்ன பிரச்சனை ஒரே இடத்துல இருக்கு நிக்கிட்டு இருக்கீங்க. ஜான் அவரை வர சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு? ஜான் என்ன பண்றீங்க? ஜான் ப்ரோ இங்க பாத்ரூம் போயிட்டீங்களா? ஜான் ஜாப் போயிட்டு ஆள் இல்லைங்க. சாப்பிட கேட்டு போயிட்டாரு. ஜான் மனோஜ் ப்ரோ நீங்க இப்படி பண்ணிட கூடாது. நான் என்ன பண்ணேன்? ஜான் என்ன விளைச்சு ரிப்போர்ட் வச்சு நான் ரிப்போர்ட் எல்லாம் நான் போட கிடையாது. லைவ் போட்டு தான் அப்ளை ஆகுது. நான் விளையாண்டுருக்கேன். லைவ் பார்த்ததுனால தான் சொல்றேன். கொச்சின் இருப்பானுங்க ப்ரோ. வாங்க கோலோஸ்
டீலக்ஸ் ஓட்டை 2 பேர் இருக்காங்க. ஹரிபா இங்க ஆளு இருக்காங்க வாங்க. என்ன பண்ணிருக்கானு 2 பேருமே அவ்வளோ ஓப்பன் டே வைப்பானுங்க போட்டுருக்காங்க. கொடுத்துட்டானுங்களா பபிள் கம்பைஸ் எங்கே இருக்கானுங்க மீதி 2 இருக்காங்க. வண்டியெல்லாம் எரிச்சு விட்டுருக்கானுங்க சார் இங்கே ஓடிட்டு இருக்காரு வேற எங்கேயோ வந்துட்டானுங்க என்ன ஹரிபா அவன் கிட்ட போய் அந்த கத்துங்க. அவன் எழுத்து குறையுன்னு சொல்லுவீங்க. ரூம்ல வெறுப்பாச்சு. அப்படி 3 பேர் சொன்ன அது அப்படித்தான் வரும். 3 பேர் காமிக்குது. எங்கிட்ட வரான்னு தெரியல. டீரக்ஸ் மாதிரி டீலக்ஸ் அதான் சொன்னேன். அந்த டீலக்ஸ் நம்ம எடுக்கணும். ஐயோ கிராஷ் ஐயோ பீக் பண்ணாப்லே நிப்பனே 2 டீமு இன்னொரு டீம் வேற வருது. ப்ரோ அப்படியே பாத்துக்கோங்க ப்ரோ என்ன நாக் ஆயிட்டுனா ரிவே மட்டும் பண்ணுங்க ப்ரோ கேக்குதா பண்றதா கேக்குது நிறைய. எங்க இருக்கீங்க? உங்க ஆளை காணாமே. ஆளையே காணுமா மேப் பக்கத்துல தான் இல்ல இருக்கீங்க. இல்லையா நானு பக்கத்துல தான் இருக்கீங்க. பாத்துக்கிறேன். பில்டிங்குள்ள தானே இருக்கீங்க. இன்னைக்கு தான் இருக்கேன் நான் பீக் பண்ணாப்லே நிப்பேன் இதெல்லாம் அப்பா மாடி இப்படி இதெல்லாம் அங்க யாருமே இல்ல. யாரை பார்த்துட்டு இருக்கீங்க மாடி? போயிட்டானுங்களா சரி அந்த சர்ச்சு மலை ஏறும். சர்ச்சில் தான் அது இப்போ டீராக்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியது நீங்க. ஆமாங்க பீக் பண்ண மாதிரி என்ன அதை விடுங்க ப்ரோ. இங்க ஓப்பன்ல ஃபைட் போயிட்டு இருந்தாங்க. நீங்க டீராக்ஸ் எடுத்து போயிருக்கலாம். ரீஜாயின் காட்டல கருமாவே அவனுக்கு கல்லு பின்னாடி ஓப்பன்ல இருக்க அறிவு ஈஸியா போய் கீழே தேத்தி இருக்கலாம். டீலக்ஸ் போஞ்சு போய் கிடக்குது. முடிச்சு விட்டாங்கன்னா அவ்வளவுதான். ப்ரோ எனக்கு ரீஜாயின் கேட்கல ப்ரோ. போச்சு மேடி காலி. நம்ம 2 பேரும் தான் சிக்கன் டின்னர் எடுக்கலாம் பாத்துக்கங்க. அது டவுட் தான். ப்ரொமோஷன் மேட்ச் வரங்க கருமசை. ப்ரொமோஷன் மேட்ச்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை இப்படியே சேவ் பண்ணி பார்த்துட்டோன்னு வச்சுங்க. நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்க. அறிவு அந்த டீராக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா பரவாயில்லன்னு நான் மேடியை பாத்துக்கிறேன். நான் ஏங்க மேடி எங்க ப்ரமோஷன் வச்சு கூட்டல வீட்டுக்குள்ள இருக்கால எப்படி போய் கூட்டு போவீங்க? அது கடைசி ப்ரமோஷன். ஆஹா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவர் நாக் ஆனோனே இப்ப நான் செத்துருவேன். நீங்க தனியா ஆடுவீங்க. பாருங்க என்ன நடக்கும். ஆஹா டீரக்ஸ் குள்ள தூக்கி போட்டு அங்க ஜோன்ல கொண்டு போய் அது கீழ இறங்கணும். மேடியா கீழ இறங்கணும். அப்படியா? ஆமா. டீரக்ஸ் கொண்டலாம் அங்க போய் கேட்கல ப்ரோ ரீஜாயின். நான் வரவாப்ப அங்க விட்டுருங்க என்ன விட்டுருங்க. அப்ப நான் அவருக்கு சப்போர்ட்டுக்கு போறேன். வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமை. நான் 1/2 மணி நேரமா கூட்டு போட்டு போயிட்டேன். போயிட்டு ஒரு ஸ்னைப்பரா கேவலம். சுத்தி வராரு அடிக்க மாட்டாம என்ன பண்றாரு?
அப்படி இப்படி எல்லாம் வெளியே போயிடுறீங்களே மேடம். 2 பேரும் பாருங்க. ஜானு சாகாம இருக்கு. ஜானுக்கு கூட ஹெல்த் அதிகமா இருக்குது. என்ன நீங்க விளையாடுறீங்க போங்க. எனக்கு அது ஸ்பெக்டேட்டர் இல்ல. இல்லாட்டி என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ப்ரோ இங்க ஒரு ரேப் டவுன் விட்டுருந்தேன் ப்ரோ. என்ன பண்ணீங்க? ப்ரோ ஏத்திட்டு போயிட்டீங்களா? ஆஹா இல்லையே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இது போட்டு கேட்கலாம். ஏன்னா நீங்க அதை பண்ணக்கூடிய ஆள் தான். இல்ல மேடிக்காக வச்சுட்டு வந்தேன் அந்த இடத்துல. அதுலயும் இங்கே ஒன்று வந்தேன். எனக்கு எப்படி கிராஷ் ஆகி வெளியே போய் ரீஜாயினும் கேட்க மாட்டேங்குது. கேம் நான் போய் அந்த ராப்டர் எடுத்து வரானு வரானு பின்னாடி வரானு ப்ரோ. அப்ப இங்க வாங்க, கவர்ல இருங்க. பில்டிங்ல வந்துருங்க. பயப்படுறீங்களா? அவனுங்களே பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த ராப்டர் எடுத்துக்கலாம். ராப்டர் என்கிட்ட இருக்கு ப்ரோ. இல்ல எனக்கு ஒரு ராப்டர் வேணும்ல. இதை ஒரு சொல்லி கொடுத்தாங்கன்னா கீழே வந்துடும். பல்ல பயப்படுறீங்களா? இல்ல உங்க ராப்டர் தான் எடுத்துக்கோங்க. First point for the red team. கேக்குது ப்ரோ. மேடி எவ்வளவு வரணும்? வாய்ப்பு இல்லை ப்ரோ. 12ல இருக்கும். 12ல இருக்கும். ஏறி அடிங்க ப்ரோ. Marked a location. ஓவர் காப்பி போறாங்க. 4 பேர் பிஆர்டி. இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வாங்க. ஓய் இங்கிட்டு வாங்க. அனுப்புல கூட்டு பார்த்தா நீங்க வர மாதிரியே இருக்கு. ராப்டர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் டாடா வாங்க ஆடுங்க. ப்ரோ அவர்தான் அத்தனை பேருக்கு கத்துக்கிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகுது மாதிரி. ராப்டர் எடுத்தாலும் அங்கே வரமாட்டார். ஜோன் பார்த்துட்டு மேட்ச் பண்ணுறாரு. அவன் 4 பேர் வந்து ஊற்றிட்டானு மாதிரி. அப்போ ஆள் இல்லாமல் தான் இருந்தது. Watch out. டக்குன்னு ஒன்று வந்தோடனே நம்ம உடனே பிறந்து வரணும். டெலிபோர்ட் அது அவர் எங்க இருக்கு இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் பாருங்க. அவனுக்கு அடிச்சிருந்தீங்கன்னா அறிவோ நாடி காப்பாத்தி. நான் தான் ராப்டர் எடுக்க போறேன்னு சொல்லி ராப்டர் நான் லைவ் ஓடுது அறிவோ. நான் போய் ஃபைட் எடுத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இங்க யாருமே இல்லை. அவனுக்கு வந்து என்கிட்ட குத்திட்டானுங்க. இப்போ உங்க வீட்டு குத்தி என்ன பண்ணி இருப்பீங்க? 4 பேர் பிஆர்டி முடிச்சுறாங்க. I need a weapon. Got it. ஏதோ ஒன்று ஆளை குறைச்சிங்கன்னா தான் மேடி இது பண்றோம். Watch out. ஒருத்த செத்தா போதும் மேடிக்காக. Watch out. Got it. ஏறி அடிங்க ப்ரோ. அவரு அடிக்கிற மாட்டேங்கிறாரு மேடி. ஏதாச்சும் வேற எங்கேயும் போயிட்டு போகுது. வந்துருவீங்க. Watch out. மேடி இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் ப்ரொமோஷன் வச்ச முடியாது கசி. அளவுக்கு போப்பா மேடி. முடிச்சானே. வந்துட்டீங்க. வாவ். Watch out. Watch out. The blue team is in the lead. Watch out. வெளிய வந்துட்டீங்க எல்லாரும். ஏதோ பண்ணி சாவுங்க அறிவோ. ஒன்னும் அடிங்கல சாவுங்க. அடிப்பேன் இருங்க. நாடி என்ன சாகல. அடி சாயிருக்கு. நீங்க சாயிருக்கு என்ன கிடக்குது? நானே எடுக்கலையா? இப்போ சுத்தம் நாடி எல்லாம் ரொம்ப இல்லை. நீங்கள் சொல்கிறதுல பாதி ஏற்றுக்கலாம். தேடி போகிறேன்னு வேணால் சொல்ல ஏற்றுக்கலாம். 1v3 பண்ணிடுவேங்கிறது கொஞ்சம் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
இது பேனா ஜான பண்ணி விட்டீங்க எப்படியா? ஒண்ணு காலி. ஆடிதான் காலியே இருக்கு. அவனை எழுப்பிடுவாங்க. எழுப்பி நேரம் உங்ககிட்ட தான் வருவாங்க 4 பேரும். நேடு போடுங்க ப்ரோ முன்னாடி. அந்த பிஆடிஎம் வெடிக்க வைங்க ப்ரோ. அவனுக்கு வரக்கு இல்லாம அந்த வண்டிகளை வெடிக்க வைங்க. எங்க போச்சுதான் Killing spree for the blue team. இப்படிதான் அறிவா என்னை முடிச்சாங்க. அறிவா The blue team's streak ஏ has just been பாணியில put என்னை to an அடிச்சாங்க. end. என்ன பண்றது? 7 பாயிண்ட். Watch out. யார் அது? The red team doesn't have a lot of time left. 9 இல்ல என்ன மாதிரி 9 இல்ல இருக்கு. அப்படி சொல்லி ப்ரமோஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. Half of the match is over, and the blue team is in the lead. Got it. Watch out. Marked a location. ஜானை கிக் பண்ணுங்க. ஜான் வேற ஐடி போ. ஜான் அடி என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. Watch டிவிய out. மாட்டீங்களா மாதிரி? செந்தமிழே வணக்கம். என்ன அறிவா நான் இப்பதான் வளர்றேன். நான் டாப்ல இருக்க கிளான்ல இன்னைக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். 2 பாயிண்ட் எடுத்துக்கீங்க. இல்ல நான் ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டேன். போங்க. கிளான்ல நீங்க டீம்மேட்டோட விளையாண்டா தானே வரும். நான் டீம்மேட்டோட விளையாடவே இல்ல. 4 மேட்ச்மே ரேண்டம் பிளேயரோட விளையாண்டேன். ஒண்ணு வந்துருச்சுங்க எனக்கு. என்ன ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு வந்துருச்சா? நீ தான் டாப் 6ல இருந்தீங்க. ஆமா சொன்னா கமா இல்லையா மாதிரி போலக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பண்ணுங்க. வெச்சுக்குவா இல்ல என்ன பண்றது? இல்ல என்னையோ பண்ணி சாவு இது மேடி நான் விளையாடுவேன் கவலைப்படாதீங்க. போயிட்டு ஆஃப்லைன்ல போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு அவன் அந்த அளவுக்கு ஆடுவீங்க கேக்குறீங்க. எனக்கு இன்னொரு 29 பாயிண்ட் 29 பாயிண்ட் ஒரே மேட்ச் அடிக்க பாருங்க. 29 பாயிண்ட் ஒரு 15ல இருந்து 20. நான் பாட்டில கை வைக்காம பிளேயர் மட்டுமே அடிச்சு கவுண்ட் ஏத்தன மாதிரி. நான் அதனால பாட்டை பெருசா தொடறது இல்ல. ஜான நினைச்சீங்களா என்ன? காணோம். ஆனா ஜான இப்படி ஒரு புண்படும் அளவுக்கு நீங்க பேசிக்க கூடாது மாதிரி. நீங்க தான் பேசி துரத்தி. நான் என்ன சொல்றேன்? நான் தான் முதல்ல சொல்றேன் அறிவுட்ட இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பேசுவேன். அது ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த மேட்ச் உள்ள போகும்போது. அதுவும் பர்టిక్యులரா ஜான் தான் சொன்னீங்க நீங்க. நாங்க பர்టిక్యులரா அவர் சொன்னதே ஜான் தான் சொன்னாரு. நாங்க 3 பேர் அதிகமா விளையாடும் போது அதிகமா பேன் ஆகுது ஜான் தான். அதனாலதான் நான் சொன்னேன். போட்டு அந்த அடி அடிச்சா பாட்டு அது இதுன்னு. அது ஜான் வெஸ்ட்ல இந்த பாட் அடிச்சு வெஸ்ட் எடுக்கிறேன்னுச்சா அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு. ரைட்டு எல்லாம் சாபம் சார். யார விட்டுச்சு? ஆனா இப்படி மொத்த மேட்ச்லயே போடுவீங்கன்னு. முத மேட்ச்ல இல்ல ஜானுக்கு இது 2வது மேட்ச் 3வது மேட்ச். ஆமா ஒரு மேட்ச் நான் இறங்கி நான் செத்துட்டு அடுத்த மேட்சே வந்தாச்சு. ஜான் அந்த மேட்ச் இந்த 2வது மேட்ச் முடிகிற வரைக்கும் ஆடிட்டு இருந்துச்சு. அதான் 7+ எடுத்துன்னு சொல்லிச்சு. நான் வந்து ஒரு மொத மேட்ச் அப்ப நீங்க தான் மேடி அதுக்கு காரணம். என்ன எம்எஸ் இருக்கு? ஆமா ப்ரோ. ப்ரோ வெளிய போயிருப்பா என்ன? இந்த மேட்ச் ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் போல. ஆமா வெளிய போயிரலாம் ப்ரோ. 264 இருக்குதே நமக்கு. ஆமா ஆமா வெளிய வந்துருங்க. இல்ல குறைஞ்சிருச்சு ப்ரோ. திருப்பி வராதுன்னு என்ன நினைச்சீங்க? சரி எக்ஸிட் நான் லாபி கொடுத்துட்டேன் ப்ரோ. ப்ரமோஷன் மேட்ச் ப்ரோ. லாபி கொடுத்துட்டேன் மேடி. ப்ரமோஷன் மேட்ச் போயிருச்சு அவ்வளவுதான். ஐயோ இல்ல அந்த அப்படி இல்ல மேடி. அந்த டைம்க்குள்ள நீங்க வெளிய வந்துட்டா பிரச்சனை இல்ல. ஐயோ எனக்கு நான் உள்ள இருக்கேன். நானும் மேடி வெளிய வந்துட்டேன் ப்ரோ. நீங்க ஆடிட்டு வாங்க.
நான் 20 செகண்ட் இருக்கும்போது வெளியே கொடுத்தேன். இங்க பாருங்க உங்களுக்கு போச்சு மேடி உங்களுக்கு பாருங்க ஆஃப்லைன் தான் காமிக்குது. ஆஃப்லைன் காட்டுதா? லைவ் போடுங்க. ஆமா சொல்றேன் ப்ரொமோஷன் மேட்ச்லாம் அப்படி வர முடியாது நம்ம. டேய் நான் வந்திருக்கலாம். சரி உங்களுக்கு ப்ரொமோஷன் மேட்ச் போகுமே சொல்லிட்டு தான் வரல. சரி மனோஜ் ப்ரோ அவரை தூக்கி பண்ணிட்டு போடுங்க. நம்ம போய் அந்த 30 பாயிண்ட் எடுத்துருவோம். இங்க பாருங்க பாத்தீங்களா? என்ன எல்லாருமே ஆஃப்லைன் காமிக்குது. அப்போ ஒன்று ப்ரொமோஷன் மேட்ச் கொடுத்தா போகாது வெளியே. இவங்க கூட விளையாடுறவங்க தானே ப்ரொமோஷன் மேட்ச். எனக்கா ப்ரொமோஷன் மேட்ச்? எனக்கு இல்லையே. होल्ड करो भाई, बता रहा हूँ बहुत किल मिलने वाले हैं, होल्ड करो कहाँ पे जाएगा लास्ट। எப்படி ப்ரோ? में बहुत किल मिलने वाले हैं। எப்படி மெர்சியும் வெளியே போயிட்டான்? ரீஜாயின் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல அது போனா போட்டும் ப்ரோ. பாயிண்ட்கா பார்த்தா ப்ரோ இதுல வந்துச்சுன்னா ரீஜாயின் பண்ண முடியும் ப்ரோ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. எது ப்ரோ பண்ணிட்டு சர்வராக்கு போட்டாங்க. இந்த கருமத்துக்கு தான் இந்த ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்தது. பக்குல தெரியுதுங்க அது. நான் வேற உங்களை நம்பி ரீஸ்டார்ட் வர போட்டேன். சரி நிறைய சொல்லான்ட்டு நீங்க ரீஸ்டார்ட் போட்டு அப்பா எத்தனை பேருக்கு ஆளி தெரியுமா? இவரு கிராஷ் ஆயிட்டாரு. எல்லாம் நடுக்கடலுக்கு போறாங்க. நான் ரீஸ்டார்ட் சும்மா போட்டேன். உங்களெல்லாம் சேஃப்டியா கூட்டு போற நீங்க வேணா ரீகனெக்ட் கொடுத்து பாருங்க. அது இங்க ஆன்லைன் காமிக்குது. ஆன்லைன் நாங்க எக்ஸிட் கொடுத்துருந்தேன். அது மைனஸே ஆனாலும் பரவாயில்ல. அந்த மேட்ச் முழுக்க நான் டென்ஷனா இறக்கி இப்படி ஆடிட்டு போயிடலாம். அது மேட்ச் முழுக்க நின்ன இடத்துல ஓடிட்டு இருக்கோம். விளையாடுறது நாங்க 4 மேட்ச். அதுல ஒரு மேட்ச் இந்த மாதிரி இருந்து நின்று காட்டல. வாங்க அந்த போயிட்டு அது எம்எஸ் ஆட முடியாத மாதிரி மேட்ச் ஃபுல்லா. நீங்க வேற அது முடிகிற வரைக்கும் அதே எம்எஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஜானு வந்து ப்ரொமோஷன் மேட்ச் எடுத்து விட்டு தான் போட்டுருக்கேன். பரிபு என்ன ஒன்று சோலோ ஹவுஸ் போடுதா? 45 பேர் ப்ரோ. 45 பேர் செத்துட்டாங்க. போயிட்டு அந்த 45 கிலோ எடுங்க ப்ரோ. இங்க ஆஃப்லைன் இது. ஜானதான் போட்ட கண்டுபிடிச்சு போட்டுக்கிட்டு சர்வருக்கு போட்டது ஜானா நினைக்கிறேன். பின்னல எப்படி இது பாருங்க. அடி அந்த எவிடன்ஸ் போட்டு லைட்டோட நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. मैगी मैं खाऊंगा। மேடி எங்க ஊதிக்கிறீங்க? नागिन ने इमरान को काटा। ஆமாம் ஜான், எனக்கே கஷ்டமா இருக்குது. எவ்வளோ ஆசாசியாக விளையாண்டுச்சு தெரியுமா மாதிரி. இப்படி அறிவு இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
ஜான் கோச்சுட்டு போயிடுது மாடி சாப்பிட போய் என்ன வந்துடும் கோச்சுக்கலாம் போல தான். அப்படியா கோச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிச்சுன்னா கோச்சு எவ்வளோ நேரம் கோச்சுக்கு சீக்கிரம் கோச் முடியுங்க அடுத்த வச்சுக்கோ அதை காணும் செல்லுங்கடா. எதுக்கு முன்னாடி சென்ட்ரலில் M4 போனீங்கன்னு வரீங்க போய் ரூட் அடிக்க வேண்டியதானே. அப்பா எல்லாமே இருக்குதுங்க. ஆவாக புயல் மாதிரி இன்னொன்று இருக்கா அந்தாண்ட 6x வேணுமா? இருக்குது நெய் மாடி வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறீங்க 1000 கிலோ போட்டேன் நான். அதை நீங்கள் என்னைக்கு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க? இந்த ரேப்டர் எடுங்க போவோம். ரேப்டர் எங்க இருக்கு? அது இந்த டயர் சொன்னதாக இருக்குதான். Marked a location. Watch out! போவோம் 6 இங்கே வச்சுக்கிட்டு தெரியல இங்கே ஓடுறீங்களா? முடிச்சிட்டிங்க வாங்க மாதிரி போவோம். கறி வச்சிட்டிங்களா இப்போ பெட்டுகளுக்கு? வாங்க ப்ரோ, அங்கே ஈவெண்ட் இருக்கு. T-Rex இப்போ தான் வேக முடியுது. ராப்டர் மேலே 2 பேர் நாக்கில் தான் கிடக்கானே. பின்னாடி மலையில் ஒருத்தருக்கான். நான் தான் வச்சு ஓடுங்க மலை இவனுங்களா? காப்பாற்ற முன்னாடி வரக்கூடாது. நான் போடுறேன். வைக்கிறது வரப்போ மாதிரி மேலே மேலே ஒருத்தன் ஏறுறான் ப்ரோ. ஏற பார்க்குறான். ஏறியப்போ காப்பாற்ற வந்திருக்கான் மாதிரி
இல்ல வேற டீம் இல்ல தேத்திட்டான். இந்த லேண்ட் ஆகும். எதுக்கு இவன் இந்த சுத்தானே? நேடு போடுறான். அடிட்டான். ஓடுறான் ஓடுறான். பின்னாடி ஏறிட்டு இருக்கான். அடடா. அழுத்துறானா என்ன? இல்ல வா பாக்குறான். நேடு பிடிக்கான். நேடு தான் பிடிக்கான். நான் மஞ்சள் லைஃப் ஃபுல்லா வந்துடுறேன். ராணி தெரியல ப்ரோ எனக்கு. பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வந்துட்டான். தெரியல ப்ரோ எனக்கு. சை சரி பின்னாடி அவன் பொறுமையாக வந்துட்டான். ஃபஸ்ட்டு டீமேட் எல்லாத்தையும் எழுதிட்டீங்கல்ல. மேலே போய் படுத்துக்கான எந்திரிச்சோன்னே கர்சர் வச்சுட்டு எந்திரிக்காங்களே அப்படின்னு தெரியல. 6 இந்த சரியான கேவலமான வச்சு அடி வரும். அங்கே இறங்கி ரேப்டர் எடுத்து போய்க்குமா விக்டர் கேமரா இங்கே மார்க் வச்சதுல அங்கே மேலே மஞ்சள் மார்க்கு அங்கே அவனை போய் அறுக்க முடியல. காமிக்குதான் இங்கே இருக்கு. தெளிவாயிட்டானோ?
நீங்க ஒரு ராப்டர் எடுங்க மாதிரி எடுக்காம இங்கே தான் இருக்கு முன்னாடி. Marked a location. பையன் ஒன்று வேணும். காயின் தான் சாப்பிட்டு வைங்க வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன மாற்றுங்க எடுத்தீங்கன்னா போகலாம். அந்த விக்டர் கேம் அடிக்க இருக்கு அங்கே போனால் நம்ம லூட்டே ஃபுல்லாக கிடக்கு. ராப்டர் M24 எனக்கு எடுத்தீங்களா? வாங்க. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. ஃபைட் போயிட்டு இருக்குது மாதிரி ஃபைட் எடுக்குமா? எடுக்கலாம். உங்களை விட்டு நான் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கேன். Help! ரீலோடு 5 புல்லட்டா? அவ்வளோதான் போட முடியும். ஓப்பன்லேயே நினைக்க விட்டீங்க. வேலையே அந்த ரெஸ்டோருக்கு ரீலோட் ஆகிட்டு வந்துச்சு மாதிரி ஏன்னா அவனையும் போட்டான். தமிழ் நான் M2 போனேன்னு அதிகமாக யூஸ் பண்ண காரணம் தான் ரீலோடில் போய் சசிக்க மாட்டேன். நம்மளுக்கு மாதிரி தெரியுது 3 பேர் ஆனுங்க. வீட்டில் போடுங்க. கீழே போய் போடலாம். ஒன்றும் இல்லையா? நாலு பேர் எந்திரிச்சிட்டானுங்க மாதிரி. ஏன்னா அத்தனை பேர் இங்கே இருக்கானு கீழே பஸ் கட்டி. இப்படி ஓடிட்டான். தான் அல் எடுத்து கிடந்துருக்காங்க. அடுத்த டீம் வருது மேடி. இல்லை ரீகால் போகிறோம் அப்புறம் போயிட்டான். வாங்க ராப்டருக்கு எடுத்துட்டீங்களா? வர
அப்படியே நின்றுட்டாரு அவரு. மேக் வேற வேணும். அவனுக்கு பெட்டியில் இருந்தது. புல்லட்ல 3 பேர் நாக்கா இருக்கானுங்கன்னா அவர் எப்படி ஆவட்டங்களா இருப்பாருங்க. எல்லாம் கிழிஞ்சு கிடந்திருக்கும். எதுக்கு லைவ் போட்டுருக்கீங்க மன ப்ரோ? சும்மா நான் தான் அப்போ தான் லைவ் போட்டு தான் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹை எண்ட் பிசின்னு சொல்றீங்களா? அது எப்படி தெரியல சார். அப்படி யாரோ கேட்டாங்கன்னு நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டுட்டேன். அப்படி வெயிட் பண்ணுங்க மாதிரி இந்த ட்ராப் மட்டும் கஷ்டம் மட்டும் கழிச்சு கேட்டுருந்தேன். சார் எங்கே போனீங்க? சாப்பிட போயிட்டு ப்ரோ. நான் சாப்பாடு இவ்வளோ நேரமா சமைச்சு சாப்பிட்டாலே இருந்தால் சாப்பிட்டு வந்துக்கலாம். நடந்து வாக் போயிட்டு வந்தேன். அப்படியே வாக் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். அவ்வளோ பேன் ஆயிடுச்சு. மேடி தப்பான ஏதோ ஜான் தப்பான முடிவு எடுத்த போது பார்த்து ஏதோ சொல்லி அவ்வளோ என்ன சாப்பிட்டு தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கவலை இல்லை. நான் பிரியாணி சாப்பிட்டேன். சார் இப்போ நான் சொல்கிறேன். நல்லாவே சவுண்டு ஹனி பேச்சர் மாதிரி இருக்குது ப்ரோ. யாருங்க அது போட சொல்ல முடியும். ஒரு 8 நூறு மேடி ஓடிட்டானுங்க. ஓ ஓ அடி செட் ஆகாது. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா உடையந்திருங்க. அதான் முன்னாடி இங்கே வாங்க, இப்படி 2 ஃபைட் இருக்குல்ல வாங்க. இந்த பையன் தோசாவானு மேலே ஒருத்தர் நோட்டு புல்லட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கவர் வாய்ப்பில்லை. மேடி மேடி கொஞ்சம் சேஃபாக எடுங்க. அடிச்சுங்களா சுட்டு வந்து ரொம்ப தூரம் இருக்கு. அவன் ஏடு போகிறான். மேடி ஏடு போகிறான். கை வைங்க முடியுமா இப்போ? இல்லாட்டி அவனை அடிக்கணும் நீங்கள். கீழே எந்திரிச்சிட்டுக்கா மேடி. இப்போ கை இப்போ கை இப்போ கை இப்போ கை இப்போ கை
எந்திரிச்சிட்டாங்க. நேடு கரெக்டா கீழே ஊச்சு. இந்த இடம் சேஃப் தான், இங்கே உட்காந்து ஹீல் பண்ணுங்க மாடி. 4 பேர் இருந்துச்சு எப்படி சான்ஸ் சேவ் அழுத்தி விடுங்க. வெளியே போ. ஃபுல் கவர் வந்துட்டேன் ப்ரோ. சுட்டுட்டு நாக்காய் விடுறேன். என்னன்னு தெரியல. 17 உங்களை அடிச்சு மேல இருந்து அடிச்சோம் ப்ரோ. நீங்க கீழே இருந்து அடிச்சிருந்தீங்க. ஜான் மேல இருந்தாலும் நான் எவ்வளவு தூரம் வெளியே வந்து நின்றீங்களா கவரு? நான் பார்த்தவன் எல்லாத்தையும். எனக்கு டிலேவா என்னன்னு தெரியல. நல்லாவே இதுல வந்துட்டேன். ஜோன் தான் இங்கேயே வந்துருவா. அதெல்லாம் எனக்கு போட்டு படுத்துருக்க மாட்டேங்க. அட்டிக் சரியான போயிட்டு இருக்கானா. ப்ரொமோஷன் மேட்சா என்ன? அப்ப நேர் ஓடி செத்துட்டு வெளியே வந்துருக்க மாடி. கில் கவுண்ட் அதிகம். பேனர் மாடி ப்ரொமோஷன் மேட்ச் என்ன செத்துருங்க நேர் போட்டு. இப்பதான் ஒரு நல்ல கில்லு வந்துருக்கு. ரைட் 17 கில் போட்டு பார்த்து அடி. ஜானு ப்ரோ 2 பேருக்கு வந்துட்டானுங்க ப்ரோ அந்த ஆர்ம் ஷாட்ல. பாஸ் த்ரூ ஆயிச்சா புல்லட்? ஆமா. முன்னாடி இருந்தவனுக்கு எல்லாம் இது இருந்திருக்காது. மண்டையில தொலைச்சு வந்தால போயிருக்கு. ஏன் இப்ப சாவறீங்க? ப்ரோ 2 பேர் செத்துட்டானுங்க ப்ரோ. நம்மளால முடியாது அப்பாடி. யூஎம்பில இல்ல யூஎம்பி தான் ஒருத்தன் ஏடபிள்யூல ஒரே புல்லட்ல கட் புல்லட் பாஸ் த்ரூ. அது மாடி அது ஆகறது தான். 2 பேர் ஏடபிள்யூல தான் 2 பேர் அத நானே சொன்னேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நார்மல் தான். அது நார்மல் தான். அவனுக்கு நம்ம போறானுங்களே. கார் ரன்னிங்ல 2 பேர் விழுகாங்கல ப்ரோ. கட்டாயமா விழுகும். தெரியுதுங்க. அப்படிங்க அப்பா போட்டு போடுவானுங்க. ப்ரோ. நீங்க வெளிய வந்தா மட்டும் விட்டுருவாங்களாங்க. அப்படியே நாக்கு போட்டு தான் போடுவான். ஓடணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படின்னா ஆனா ஜானுக்கு ஏன் போட்டாங்க? ஜான் அதுக்கு முன்னத்த மேட்ச் 5 கில் என்னவோ போட்டுச்சு. ஏங்க எதை பண்றீங்க? சொன்னேன் இதுதான் ஜான். கொண்டு நீங்க காக்கா சுட்டு போட்டுருவாங்க. பாத்தீங்களா டபுள் காக்கா சுட்டு. நீங்க எது வேணாலும் ஜானுக்கு டெக் சுட்டு இருக்குது. அட இது பீத் ஐடில வந்திருக்கா ஜானு. ஷூட் இது காக்கா சுட்டுன்னா பீத் ஐடியா? ப்ரமோஷன் மேட்சே வரல. பீத் ஐடி டைமண்ட்ல கொண்டுக்குது. சாவுங்க மாடி போய் எங்கயாவது. இப்போ ஃபுல் செட்டிங்ல கேம்க்குள்ள அந்த மாதிரி. சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாம். மேடி என்ன பண்றீங்க? நாம கிளிக் வச்சு பாரு. என்ன போங்க. போன மேட்ச் நல்லா போச்சு. நான் பண்ணி இந்த மேட்ச் மிஷன் பாஸ் பண்ண வேண்டியதுதான். சென்ட்ரல் வந்து I need a weapon. பவர் ஆஃப் யூஎம்பி சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட போறேன். யூஎம்பி வந்து வந்தாங்க. வா காமெடி தான்.
எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, பிரச்சனையே இல்லை. இருக்கட்டும். ஜான் சொன்னா நோட் பண்ணீங்களா? நகைச்சுவை அதிகமா போவீங்களாமா மேடி? ஜிம்மி ஆமா அறிவு நீ ஒன்றும் 100 இருப்பியோ இல்லையா? அப்போ இறங்கிட்டு ஆட்டுத்தலைக்கு போயிருக்கேன். அல்டிமேட் ராயல் லெஜண்ட் டைட்டில் வச்சிருக்கான் அவன். டிஎன்சி டீம் பெரிய வெண்ணெய். M24 வேணுமா அது? இல்ல M24 தான் ஸ்னைனா. M24 ஸ்னைப்பர் சுடுங்க. ஷாட்கனுக்கு மனோஜ் ப்ரோ. ரெடி. ஷாட்கன் அவர் எடுத்து அடுக்குறாரு இப்போ. ஸ்னைப்பர் நீங்க யூஸ் பண்ணீங்க கொடுங்க. நீங்க இந்த பக்கம் அதான் அடுத்து போமா. நீங்க ரேப்பர் இருக்கான்ல இங்க என்னடா உனக்கு? ஸ்கோப் கொடுக்கணும் பார்த்தா ஸ்கோப் வந்தால ஒண்ணும் இல்லை. எந்த இவெண்ட்? இங்க பக்கத்துல ஸ்நாக்ட் யாஸ்னே செய்து ஸ்கோப் இருக்கா மாடி? ஸ்கோப் இருக்கா? 2x தான் எனக்கு யாருக்கு வாங்குங்க ரெண்டே பேர் தான் இருக்கானே. தலைக்கு மேல நினைச்சுனா லாங் லைன் தேடிங்க. அதுதான் இல்ல மேல படுத்தது ஒண்ணுதான் இரிட்டேஷன் ஆகுது. மேல எவனும் படுத்துடல. ஏய் ஆம் வச்சிருக்கான் மனோஜ் ப்ரோ வந்து எடுத்துங்க வாங்க. வந்து டன் 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 டன். திவானா திவானா நேர் பிடிக்கிற மாதிரி என்னதான் பிடிச்சாலும் காட்டியா.
எப்படி ஆமா, ஆம்பு இது அடிச்சு எல்லாம் இப்படி? சென்டர் இதுதான். ஆம்பு வச்சு ஓப்பன் ஏதாவது இருக்கும்னு பார்த்தா ஜான் அடிக்குது. 3x இங்க இருக்கு. கொடுங்க. என்கிட்ட தான் இருக்கு, நான் கீழே போ. ஓகே. எல்லாட்டு மட்டும் 2x தான் கிடந்தது. 2x தான் ஓகே. ஜானதை யூஸ் பண்ண 2x. 8x இருந்தா சொல்லுங்க. 8 நான் யூஸ் பண்ணிட்டேன். எதுக்கு ஜான்? ப்ரோ ஆமா, யாரோ ஒரு ஸ்னைப்பர் எடுத்தா போதும் ஜான். நான் ஸ்னைப்பர் எடுத்துட்டேன். இப்போ எடுத்தா பேன் ஆகும். பரவாயில்லையா? ப்ரோ இட்லினால ஆகுதுன்னு சொல்றது ஜான். இதனால ஆகுது. ஆமா, எனிமி கிட்ட வந்துட்டா தடவிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸ்னைப்பர் அடிச்சு. ஜான் அப்படி செகண்டரி கன் M4 வச்சுட்டு ஸ்னைப்பர் வைக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. நான் M2 பண்ணி வச்சுக்க 150 புல்லட், அதனால சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பார்த்தாடிங்க. அறிவா, அது நம்ம ரேப்டர் அறிவா. இறக்கிறீங்களா கொஞ்சம் கீழே? யாரு இது? 4 ஜான் 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 கீழே. அறிவு உங்க பக்கத்துல இல்லைங்க. இல்ல ப்ரோ, காக்கா சுட்டு போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 2 காக்கா சுட்டு போது. ஐயோ, என் ரேப்பர் கூரை மேல நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஜான் சன்னமா அதை எடுத்து போட்டு ஒண்ணுமே தெரியாம ரிவர்ஸ் அது போகும்போது மூஞ்சி வேற ஒரு மாதிரி வச்சிருக்கோம் அந்த ரேப்டர். சத்தமா எதையும் எடுத்து திருவிட்டு வரா பாரு. என் ரேப்பரே காணும் ப்ரோ. இங்க விட்டீங்கன்னா அங்கதான் இருக்கும். அப்ப நீங்க பாருங்க கூரை மேல எப்படி நின்னுட்டு இருக்கு. ஜம்ப் போட்டுருப்பீங்க நீங்க. இவர் எங்க பாட் எடுத்துட்டு இருக்காரு? பாட்டா? ஃபைட் எடுத்துக்கிட்டு பாட்டுன்றீங்க? பண்ணுவல ப்ரோ. தண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க எப்படி? தனியா தானே இருக்காங்க, ஈஸியா அடிக்கிற மாதிரி. தனியா தானே இருக்காங்க மடி. எவனாவது ஒருத்தர் தனியா கண்டுபிடிச்சு அடிச்சிட்டு. எவனாவது விரட்டுறானா கதறேன். திடீர்னு வேலையை போட்டு விட்டுருவான். சரி வரீங்களா? அப்பார்ட்மெண்ட்ஸ் வரீங்களா? அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கேன். நிக்க மாட்டேன். அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஆளு இருக்கா? அப்பார்ட்மெண்ட்ஸ்லயா? 3 அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓரானு ஸ்கேட் இருக்கானுங்க ப்ரோ. 3 பேர் இருக்கான். வாங்க. பறந்துட்டு இருக்கிறாரு. வாங்க போல பறக்கிறவங்க. இவனோட கோஆபரேஷன் ஒண்ணும் இல்ல. பாத்துறாங்க. என்ன அடிக்க வந்துட்டாங்க. இன்னொருத்தவன்ட்டான். போங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. எனிமி என்ன போட்டான் எனிமி? எனிமி அவனை போட்டான். ப்ரோ நான் போட்டேன், எனிமி போட்டான். எனிமி கவர் கொடுத்தான் தெரிஞ்சுக்கோங்க அங்க இருந்து. ப்ரோ உயிரை கொடுத்து பயணம் வச்சு வந்து அடிச்சேன். இந்த பக்கம் நான் உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணி கொடுக்க எனக்கு தெரியும். ப்ரோ இல்ல ப்ரோ, நான் அங்க இருந்து இங்க வந்தேன். நானு வந்துட்டு உங்களை அழுத்த விடாம உயிரை கொடுத்து கவர் பண்ணி காத்து எனிமி கொடுத்தான்றீங்க பாத்தீங்களா? மேடியே இப்படிதான் ஒரு எப்பவுமே அடிச்சான். ஐயோ இதுல தாம்சன்ல ஓடலாம். ஆமா அந்த 1 செகண்ட் உங்களை காப்பாத்திருக்கான். அந்த 1 மில்லி செகண்ட் தான் உண்மையாவே. உங்களை அழுத்தாம இந்த பக்கம் வரானேன்னு பார்த்தேன் நான். எங்க அதை எடுத்துக்கிட்டு இருந்தா பார்க்கப்பட்டுருக்காங்க.
என்ன ஓட்ட ஓடுறானுங்க ஃபைட் எடுக்கிறாங்க இல்லையா ஓட்டத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. இவனுங்க உள்ள ஒரு மூமெண்ட்டை போட்டு அடிச்சானுங்க பாருங்க. அப்படி ஜான் கண்ணு என்ன அடிச்சிருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது முன்னாடி அவன்கிட்ட கண்ணு எழுதினாலே அடிச்சிருக்கலாம். ஆமா கையில குத்திட்டாங்க என்ன பண்றது? அடி ஜாட் எது கையில பிடிச்சி அடி ஜான் கூட அடிலாம் வாங்கல. மாடி நல்லா அடிச்சு பேன மாடி. நீங்கெல்லாம் என்ன தெரியல. அடிச்சிட்டாரு. பாவம் ஆனா எனக்கே மனசு கஷ்டமா போச்சு. இந்த திருப்பி யூடியூப்காரன் சரி அவன் பேர் யூடியூப் ஆகனா டிஎன் கேஎன் கேஎன் இதுல வேற ஜான் சொல்லுது என் ஐடி எடுத்து எவனோ ஒருத்த க்ளோவ்ல போட்டு விட்டா ரிக்வெஸ்ட் ஆகுது. ஆமா 50 100 வந்துச்சு ரெக்வெஸ்ட் மட்டும். அது என் பெரு தெரியும் எனக்கு. நீங்களே உங்களுக்கே பக்குன்னு தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க மாடி. ஜான் நான் இத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் அது கேம் ஐடி கிழிச்சு தான் வந்துச்சு எனக்கும் நம்பல. திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபோன் விட்டாச்சு. செலிபிரிட்டி ஆகலான்னு பார்த்துருக்கீங்க. அவங்க விட்டதை அவங்க எடுத்துருக்கோம். வந்துட்டு ரைட் சைடு ஆட்டுக்கு போலாம். அதாவது இங்க மார்க் வச்சுட்டு ரெண்டு பேர் வரானுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க எங்க இருக்கீங்க நீங்க? நான் ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். இங்க வந்துட்டானுங்க. வரணுமா? திருப்புங்க ஜான். வரமாட்டாங்க ஓடுறாங்க. வர சொல்லுங்க அவனுங்கள. ரெண்டு ஸ்குவாட் வருது. ஸ்குவாட்ல ரெண்டு பேர் தானா? போயிட்டானுங்க. ஏமாடி ஒழுங்கா கிளம்புங்க. வந்தாலும் போடுவோம். நானும் ஜான் என்ன ஈவெண்ட்டே போயிருக்கோம். நாளைக்கு மாடி ஏன் பண்ணீங்க? வாங்க அறிவுரை இந்தாண்ட வந்துருங்க. பயமே மேடிக்கு எத்தனை பய எப்படி காப்பாந்து ஹீரோ கொடுத்தா ஒரு காப்பாத்திக்கிற பட்ல வேற. அதே சொல்லிட்டீங்களே மாடி. அதான் எனிமி அடிச்சானே. ஆனா பாட்ட பிங்க என்ன அடிச்சிருப்பான். இங்க வண்டி போகுது. சுட்டு கூப்பிடலாமா ஜான்? ஜான் சுட்டு கூப்பிடலாமா? எங்க போயிட்டு இருக்கீங்க ஜான்? இங்க தான் இருக்கு. ஈவென்ட்ல தான் இருக்கேன். ஈவென்ட் போயிட்டு இருக்கோம். 400 மீட்டர் தூரத்துல இருக்கீங்க. இங்க ரெண்டு பேரும் வந்தானுங்க. சரி போன மேட்ச் பாத்தீங்களா டெட் வீடியோ? ஆமா வச்சிட்டா. ப்ரோ ஆமா எடுத்துட்டா பாருங்க. வண்டியில் உட்கார மாடி பொறுமை வேணும் நமக்கு. ஆமா நீங்க வச்சுக்கிறீங்களா? அங்க ராம் வந்து இந்த ஆமா அரைச்சு எடுக்கிறீங்கன்னு எடுங்க. நான் எடுக்கிறேன். எடுத்து அதாவது வண்டியில் உட்கார மாடி எப்படி தான் பக்கியில அந்த இடத்துக்கு ஸ்கோப் வச்சா வேலை முடிஞ்சு வச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கோடை கூப்பிட்டு வரேன் உங்களுக்கு. ஓகேவா? கூப்பிட்டு வரீங்களா? ஆமா இங்க வந்துருக்கீங்க. நமக்கு மஞ்சள் லைஃபும் இருக்கு. நமக்கு அட்வான்ஸ் ஜாஸ்தி. வாங்க. அட்வான்ஸா அட்வான்டேஜா? எல்லா கர்மத்திலையும் பாதி கட் பண்ணிக்க மாடி. என்ன மாடி ஒரு லேண்ட் ஆகற பாருங்க. என்ன ரொம்ப தூரத்துல ஒரு கிலோ அடிக்கல கர்மம். யார் அடிக்க வரானா? Thank you. bro விரட்டுறாங்க bro
ஏய் ப்ரோ காப்பாத்து ப்ரோ. இங்க வாங்க ஹரி ப்ரோ. இறங்கி 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 லேண்ட் ஆகுங்க ஹரி ப்ரோ. கடைசி முடி என்னதாங்க அடிக்கிறான். மூணு பேர் செத்துட்டாங்க. பாருங்க பேரை பாருங்க சைடுல ராபிட் ஆல் பாய்ஸ். இந்த பக்கம் பாருங்க. கடைசி முடி என்னைய மட்டும் தாங்க அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க எல்லாரும் பஸ் கோட். மேடி உங்க கில்ல தூக்கு. நேர்ல ஒருத்தர் நாக்கு வச்சிங்களா? ஃபுல்லாட்டா போய் தூக்கிட்டு இருக்க பாத்தீங்களா? அதான் தூக்கலடா. அது மேலே ஜான் நாக்கு வச்சு நினைக்கிறேன். AWM நாக்கு. ஆமா. நான் அங்க ஒரு நாக்கு வச்சேன் ஸ்பாட்ல. மாத்தலாம் ஏன் போறீங்க? என்ன ஹரி ப்ரோ மேடிக்கு வாங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. மேடிக்கு வாங்க. நீ வந்து கால் நீட்டி படுத்துக்கிறது பாருங்க இந்த பறவைய. படுக்கை பாருங்க. செத்து போய் அடிச்சு முடிச்சு விட்டாங்க. அது நாக்கு தள்ளிச்சா அது இதே பிடிச்சி செத்துருக்குது பாருங்க. அது எப்படி இப்படி படுத்துருக்குது? வருதாங்க பாவம் எப்படி காப்பாத்தி கூப்பிட்டு வச்சிருந்தீங்களா? இப்படி படுக்க விட்டு தொங்க விட்டுட்டாங்க பாவத்தை. ஏய் எனக்கு 3 பேர் ஆம வச்சுக்கிறீங்க. ஏமா இருக்கு எடுக்க பாருங்க. நாளா எடுக்கலங்க. 3 பேர் ஆமா. யார் ஹரி ப்ரோ ஆமா? இல்ல. ஓ அது ஜான் தானே அது. படுத்துருக்கான் பாருங்க ஜான் அவனை சுடாம. எங்க படுத்துருக்கான்? சுத்தினா யாரு? மேடிங்க அண்ணா ப்ரோ. வாங்க இது எங்க நோட் கோட் வருது. இந்த மாதிரி இங்க என்னன்னா நமக்கு மஞ்சளைக்கு முடியத்தான் போகுது. ராப்டர் ஏன்டா ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு கொண்டு நீங்க மல்லாந்து படுக்க வச்சிருக்கீங்களா? வண்டியில வந்தாங்க பாருங்க ஒரு பக்கி இருக்குது பாருங்க. ஏன் ராப்டர் இங்க இருக்கு. சரியான லாக். பாரு ஏப்போ மேடி இங்கே ஹோல்ட் பண்ணுங்க. வருது கார்ல பெட்ரோல் வேற இல்லைங்க. ஓடிட்டானுங்க. ஏறலாமா அந்த பக்கம்? வாங்க ஏறுவோம். பேரை பார்த்துருப்பாங்க. பக்கி எங்க ப்ரோ இருக்கு? யார் பேர் ப்ரோ? அடி விழுந்துருக்கும்ல இங்க. அவன் அங்கிருந்து தூரத்துல இருந்து பார்த்துருப்பாங்க யார் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்துட்டு நானும் ஜானும். பக்கி எங்க இருக்கு? டிரைவரை அந்த வண்டி வேற இல்ல. ஏய் இந்த ரெண்டு ஜிகில் போட்டு தான் படிச்சேன். டப்புன்னு கடிட்டானுங்க. அப்படின்னு கூட்டான மாதிரி அது வச்சுடா. ஒரு பின்னாடி ஒரு இனிமே வந்தா ப்ரோ அவங்க பின்னாடி. நான் ஓப்பன்ல ஓடி வரேன். கொஞ்சம் அப்படியே கவர் கொடுத்துட்டு பின்னாடி எங்க போய் இருக்கீங்க? பக்கத்துல தானே போய் இருக்கீங்க? ஆமா அதான் நீங்க வரல விட்டு ஓடிட்டீங்க. நாங்க உங்கள விட ஓப்பன்ல இருக்கோம். இவனுக்கு எது வண்டி இல்லையா? பக்கி இருக்கு பாருங்க. ஐடெக்ஸ் இருக்கு. பக்கி எங்க இருக்கு? வந்தது செக்யூரிட்டி விளையாண்டுருக்கானு என்ன? இங்க ஏதோ ஓப்பன்ல இருக்கானுங்க. லெஃப்ட்ல கட்காட்ட. அடுத்து யாரையா கூப்பிட்டு வரேன் நானு. பக்கி ஒன்று மேல இருக்கு. என்ன முன்னாடி நார்த்துல யாரு கூடாது. அவங்க அமைதியாக படுத்து கிடக்கான். அதால அந்த வீட்டை முடிச்சு அங்கே ஃபைட் எடுத்தா நல்லா இருக்கும். கேட்குது ஃபைட் சவுண்ட் கேட்குது. கேட்குதா ப்ரோ? ஆஹா ப்ரோ ஒரு பேட் என்னோடது ப்ரோ.
ஜான் எவ்வளவுக்கு ஆளு கில்லு இன்னொருத்த எடுக்க போறான். வேகத்தை கில் எடுத்தான் ஜான். ஒரு புல்லட் உங்களுக்கு சார், நீங்க 2 பேத்துக்குலாம் போச்சா? இல்ல தூக்குறான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டான். அந்த பக்கமா சுத்துங்க. சுத்துங்க அந்த பக்கம். அரை ஒருத்தர் சுத்தலாம். சரி இரு நானே ரெடி. வாயில ஜீவனோட ஒட்டைக்குள்ள அடிக்கிறான் ப்ரோ. இதுல அடிக்கிறான். ஐயோ என்னோட இது ராப்டர் வேற மேல நிக்குது. ராப்டர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஜான் கூட்டு போங்க ஜான். இவ்வளோ மாதிரி என்னை கூட்டு போங்க. யார நம்பர் 3 நம்பர் 3 எனக்கு மேலே கூட்டு போறீங்க. சரி என் நம்பி பக்கில உட்காந்துருந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. கொலை மாறிட்டானே. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? தெரியல. அதுக்கு முன்னு புதுசு கேட்ட வேண்டி பயந்துட்டானோ. ஜான் என்ன பண்ணுது? ஜான் ஓடி வந்துட்டு என்னாச்சு ஜான் ராப்டர் உங்களுக்கு? அவுட் ஆஃப் ரொம்ப ஓட்ட மாடி. பின்னாடி வரான் பாருங்க. எஸ்பி ஒன்று தான். Their vehicle is smoking. ஜானு வா கேர் ஓடியான்ட்டு. எங்க பக்கெட் பண்ணி பஜெட் ஏய் நான் எடுத்துக்கிறேன். பாதி டேமேஜ் இந்த பக்கி. அந்த பக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எங்கிட்ட வாங்க. நான் ஓடிட்டு இருக்கேன். பக்கி எடுத்து எங்கிட்ட வரலாம்ல? லொகேஷன் பார்த்தேன். என் பக்கத்துல ஃபுல் டீம். ஏமாட்டி போய் சொல்றீங்க. அவங்கள மிஸ் பண்றாங்க. இப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தோம். 14 கிலோ வரைக்கும் இல்ல ப்ரோ. இவர் மேடி சூப்பரா ஓட்டாங்க. கரெக்டா எனிமி அடிக்கிற மாதிரி கரெக்டா வந்து கேமரா ஓட்டணும். இது என்ன பண்ணுறது? இவர் எனிமே அடிக்க மாதிரி இருக்கு. எனிமே தான் இவர் அடிக்க மாதிரி இருக்கு. இல்ல வேணாம். 14 கிலோ இல்ல. கரெக்டா தான் ஓட்டுற மாதிரி கரெக்டா பண்ணாதான் இல்லைன்னா அடிச்சு ஓட்ட முடியும். 6 கிலோ அடிச்சு நானே அமைதியா இருக்கு. நீங்க வெறும் 14 கிலோ டிக்கெட் அடிச்சிருக்கேன் நானே அமைதியாக இருக்கேன். வண்டியாவது மாட்டிக்கலாங்க. இல்லாட்டி முன்னாடி லெஃப்ட்ல அந்த டீ வந்துட்டு பாருங்க. இது ராப்டருக்கு எடுத்துக்கணும். முன்னாடி கார் இருக்கு. காரு
பொறுமையா மாதிரி செல்ஃபே வாங்க. ஆனா ஒரு தங்குன்னு ஒளி கூட்டு போல ஏதாவது வந்து அந்த ரேப்டர்ல கூப்பிட்டு போக முடியாது. ஜானுதான் பாவம். இருக்குடா, நீங்க ஓடி வராதீங்க ஃபர்ஸ்ட். எனக்கு நான் வண்டி பார்த்துட்டேன். ஜான் நான் சொன்ன நீங்க ஓடி வர வேண்டியது இருக்காது. ஆனா என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க MVP சிலை எங்க இருக்குது? அப்ப நீங்க We're the best. மறுபடியும் நீங்களா ஜான்? ப்ரொமோஷன் அன்லாக் ஆயிருக்கு எனக்கு. என்ன பண்றது? வேற முடியாது. இது என்ன 19 பாயிண்ட் தாங்க, என்னங்க இது? இவரு சொல்றது பாத்தீங்களா? ஒருத்த போட்டோ எடுக்கிறானுங்க, என்னங்க அல்டிமேட்டுங்க. டிரைவிங் நல்லா சூப்பர் டிரைவிங். ஆனா என்ன ரவுடி இருக்கானே. அகிலேஷ் அப்படி என்னமோ சொல்லுவாரு. பாருங்க ரவுடி மாதிரி இருக்காங்க. மாசுங்க டிரைவிங், அப்படியோட டிரைவிங் போட்டு வெறியான. இல்ல அறிவா காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு நீங்க காலையில 10 மணிக்கு திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே ப்ரோ? ஹரி ப்ரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இருக்கும், ஒவ்வொரு சமயம் ஆஃபீஸ் போகணும். ஏதோ 10 மணிக்கு போனோம். பார்த்தீங்களா ஜான் எம்பிபியா? இப்ப எடுத்தாலே ஜான் தான் MVP. என்ன ஜான் உங்களுக்கு எது கொடுத்தான்னு தெரிஞ்சிச்சு? அதிகமா மேப்ல ஓடி இருக்கீங்க. சொல்ல வேணாம், அமைதியா இருந்தேன். கக்காலது ஓட ஆரம்பிச்சது ஜான். ஓடுது 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 ஓடுது, அந்த மேப்போட எல்லை கடற்கரைக்கே வந்தாச்சு. பாருங்க கட்கால இருந்து Let's jump and land together. வாரி ஒரு 1800 மீட்டர் 2000. I won my last match. அடி குவாரியில அந்த பின்னாடி சாப்பிக்கு இருக்கிறத மார்க் வச்சிருப்பாங்க, அங்க அது வரைக்கும் ஓடுச்சு. கடற்கரை பக்கம் போட்டணும். ஆமா அதை சொல்லுங்க. இன்னும் கடற்கரை தாண்டி மிராமர் போயிட்டு நானு நேத்த போங்க. அதுக்குள்ளேயே மேட்சை முடிச்சு கொடுத்தோம். ஜான் ஓடுறது முடியாம ஓடுது. யாருக்கு தான் அது இது வந்து என்ன தெரியுதுன்னா, மிராடால போனா ஓரளவுக்கு அடிக்க முடியுது. மிராடா கொஞ்சம் பவர்ஃபுல். இல்ல காஞ்சா காஞ்சா மிராடால போனா அடிக்கிறீங்களா? ஆமா, கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பக்கில ஈஸியா இருக்கு. அதான் நான் சொன்னேன், மேடம் நல்ல காருன்னு கேட்டா தானே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்ல கார் தான், ஸ்கின் கலர் தான். ஸ்கின் தான் நிறைய பேர் கோழி பியேட் வச்சிருக்கீங்க. அது ஸ்கின் இல்லாதவங்களா சொல்றாங்க. ஓகே அது கூட நல்லது. नीचे खुदा यार किल करूंगा मैं यार. யார் लेवना பேச என்ன மாமன இருக்கு. அடக்கு अबे यार ये गुम போலக்குது அவன் கூட. என்ன உனக்கு அபி யார் साला. अबे तुम तीनों पे यार एक बंदा नहीं मैं. तुम तीनों पे நீங்க குண்டா नहीं बहुत देर लग रहा है. ஈவென்ட் கீழே போனே 0 ஆயிரும்.
கார் பார்த்தாலும் கார் நீ சாப்பிட மாட்டீங்க. ரெண்டு அக்கௌண்ட்ல எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன்ல. எத்தனோட வேலையான ப்ரமோஷன் சேனல் இல்ல ப்ரமோஷன் சேனல் இருக்கு. இத்தனை நைனா புல்லட்டாவே இருக்காரு. வா வா ஓடியா ஓடியா ஓடியா. தப்பா பேசிட்டீங்க. ராப்டர் இல்ல பக்கி இருக்கு உங்களுக்கு. லொகேஷன் பார்த்தேன். எவ்வளோ பக்கி எடுத்தோம். யாஸ்னா இவன்டா. பைக்கி விட்டு போங்க ப்ரோ, இங்க எதுவுமே இல்ல. இந்த உங்க ரேப்டர் எடுத்துக்கங்க. வச்சுக்கோங்க ப்ரோ. மனசு உடைஞ்சுவீங்க ரேப்டர் இல்லைனா. வேணாமா ரேப்டர்? பைக்கி தான் போங்க. ஆடி 300 மீட்டருக்கு பைக் இருக்கு போங்க. ஏறி தொலைங்க மேடி. சரி இங்க ஒரு மராடா பைக்கே ப்ரோ. அது ஏன் மாதிரியா இங்கோட இருக்கு நம்ம காட்டுல. நீ வந்து இங்க இருக்கே. ஆமா ஆமா. அது ஏத்தன தோணுது மேடி தன்னாலே. யாரா குறுக்கால வந்து நாலு 6 பேர் இருக்காங்க உள்ள. மேல ஆளு இருக்கானா? மேல ஆடு இல்ல. டிபில கோவேஸ் போட்டுருக்கேன். இதுதான் உன் காசு. இல்ல உள்ள எல்லாம் இப்பலாம் சேர்ந்து உட்காந்துட்டாங்க. கண்டிப்பா இன்னும் அங்க போயிட்டு போயிட்டு நம்ம கிட்ட வந்து திரும்ப கொடுத்தாங்க. ஏங்க ஒண்ணு வச்சுட்டீங்க ஏன் சொல்லுங்க. பின்னாடி போலாம் அவுட். இங்க 3 பேர் எனக்கு முன்னாடி. இப்பதான் அடிச்சு முடிச்சிரு. ரெண்டு அசிஸ்ட் வருது. நல்லா திருட்டுங்களா? இதுக்கு திருடுவீங்க. அரே ஒரு கிலோ எனக்கு வந்து இதுல என்னோட ஏகேஎம் 3x போட்டு ஆடுவோம் மேட்ச் நல்லா இருக்கா. ஸ்னைப்பர் ஒன்று ஏகேஎம் 3x ஒன்று ஆடுவோம். ஸ்னைப்பர் தான் சொல்லுங்க. வரல இல்ல எதுக்கு எடுத்துக்கிட்டு வரலையா? ஐ தூக்கத்துல வந்தீங்களா? AWM இருக்கா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டீங்களா? அடுவா இப்ப சார் எடுத்துறாங்க. சொல்லுங்க வாயை திறந்து. எடுத்துட்டாங்க ஜான். நான் எடுக்கல, எடுத்துட்டாங்க. எனிமி வந்திருக்கான். இங்க ஒரு பேர் வச்சிருக்கான் பாரு, ராஜு. யாரும் சொல்ல
மாட்டீங்களா ப்ரோ? ஜான் கதகல்ல இருக்குது. நான் தான் சொன்னேன் இது இருக்குன்னு. கதவை ஜான் ஃப்ரூட்ஸ் வேணுமா? மாடி பின்னாடி சொல்லிருக்கீங்க மாடி. அப்படியா? 8x இருக்கு. கொடுங்க அழிப்பா. இந்த பக்கம் அழிப்பா. உள்ளோடாதீங்க. கீழே போடாதீங்க ப்ரோ. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. என் பக்கம் ஓடியா ஏன் ப்ரோ இங்க நின்றுக்கே அந்த பட்டன் W தான் அவுத்துறது. 4x கீழே போட்டுருக்கேன். மேல நிக்குது எப்படி? அது மேல பட்டு ப்ரோ ஆளுக்கு ஒரு பைக்கில போவோம். அது ஏன் ராப்டா காணோம்? இறக்கட்டதுக்கு மேல நிறுத்திட்டாங்க. ஹரி ப்ரோ இங்க பாருங்க. அங்க ஒண்ணு நான் லொகேஷன் பார்த்தேன். அது எடுக்க முடியாது. அட பாவியடா. இங்க இருக்கு பாருங்க வெளிய. யார் வருது? நான் வரேன். பெட்ரோல் போட்டேன். சரி அப்படியே நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்பார்ட்ஸ் தான். அப்பார்ட்ஸ் போச்சு அப்படியே போயிட்டு அப்படிதான். நான் நேடு ஒண்ணுமே இல்லையா, காசு இருக்கு நேடு வாங்கிட்டு இருக்கான். போயிட்டு தான் ஏகேம் இருக்கு பார்த்துக்கோ. இருங்க மனது வரலாம் வரல. மாலி தான் வீசுங்க. அது எனக்கு போட்டு விட்டுறது நேடு. பாத்தீங்களா புட்டு அடிச்சானு? அப்புறம் அவனுக்கு ஓட விட்டுட்டே இருக்கிறீங்க. அவனை முடிஞ்சது அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் அவனுக்கு ஓடுவானுங்க? பாவம் ப்ரோ அவனுங்க. ஆஃபீஸ் போயிட்டாங்க. வைக்கிங்க. நான் வகையில வந்து குத்துனோடனே ஒருத்தன் பின்னாடி குடிச்சு சுத்தான், ஒருத்தன் முன்னாடி படிக்கல வைக்கலாம். இது கோச்சிங்கி போலாம். கோச்சிங்கி நைட் வேற வந்துட்டே இருக்குது. இப்போ ஜானு கில் அதிகமாக இருக்கப்போ எவ்வளோ கில் ஜான்? கில் அதிகமாக இல்லை. அடிக்கணும் 2 நாள் பார்த்தா கிராஷ் ஆயிடுச்சு. நாட்டேனா? ஆமாம்.
ரீகால்ஸ் கூட தான் ஒருத்தர் இருக்கான். நானே இப்போ ரீகால்ஸ் கூட போய் வாங்க. பொட்டுன்னா வாங்க சார். மலையில் வராது. எருமை வந்துட்ட. பின்னாடி ஒரு பக்கி. எப்படி ப்ரோ பட்டாமலே இருக்கான்? ஸ்டிக்கி பாம்பு இருக்கு. அடிக்கலாமே, ஏன் போவீங்க? நேரம் முன்னாடியே வந்து நான் 2 பேர் ரேப்டர்ல வந்து மாட்டான். ஓகே 2 ரேப்டர் கிடைச்சிச்சு. வாங்க போவோம். கீழே ஒரு ஓடி இருக்கான். இதுக்குதான் அவன்கிட்ட சொல்லுவான். அடி ஏடபிள்யூ கட்டி விழுந்து மாதிரி டம்முன்னு. மனசாச்சியா? இது கேமு தானே சொல்றா? பார்க்க மாட்டீங்க. எனக்கு எப்படி அவ்வளவுதான். அவன் நான் அடிச்சல, நீங்க சுட்டீங்க மாதிரி. ஏடபிள்யூ ஒரு ஷாட் விழுச்சு. படுத்து கிடக்கான். இந்த மாதிரி இருக்காங்களா என்ன? டீரெக்ஸ் வந்து நடுவுக்கு மாட்டிக்கிங்க. இங்க வாங்க. இந்த பக்கம் வளைச்சு இங்க கூட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வா இங்க வாங்க இந்த வீடு கூட்டு வாங்க. அவன் துரத்துவான். அவனை இறங்கிட்டான கீழே எல்லாம். போறோம் தேவையில்லாத வருது. ப்ரோ அவனை பெட்ரோல் பங்க் போட்டு அடிச்சுலாம் ப்ரோ வாங்க. தண்ணி தண்ணி அப்படியே போகலான்ட்டு வழியில போயிட்டு இருக்கான். ஆமா போன் கொடுத்து விடலாம். தண்ணி ஸ்லோவா தான் போகும் ப்ரோ, அடிச்சிடலாம். தண்ணிலேயே உனக்கு இறங்குனாங்க. தண்ணி ஸ்லோவா இன்னும் இறங்கவே இல்லையா? வச்சு செய்வாங்க. ஃபயர் பண்ணுங்க.
வாய் நாக்கு வச்சு சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு டம்மி ப்ரோ மட்டும் ஒண்ணுமே இல்ல ப்ரோ இத வச்சு அங்க இருந்து வந்துட்டாங்க ப்ரோ முடிக்கிறதுக்கு நம்மளே வந்துட்டான்னு சொல்லுங்க நம்மள முடிக்கிற அளவுக்கு இவங்கிட்ட ஒன்றும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சோதா பசங்க இவரு சரி I got supplies. சரிதான் மழை எடுத்து மண்டை போன மேட்ச் இல்லைண்ணே ஜான் கூட ஹடல் சொன்ன இது விளையாடுச்சு ரேப்டர் மாத்தி காட்டுறேன் ரேப்டர் வந்துருச்சு அந்த பெட்ரோல் பங்க் வெட்டில தான் ஆள் இருப்பான் நோவா சைடு அந்த பிரிட்ஜ் வண்டி பார்த்து போயிட்டு சொல்லு ஆளு மேல இல்ல வீட்டு மேல இருக்கானே நாக்கு வீட்டுல மேலதான் இருக்கான் மேல ஒருத்தர் இருக்கான் கீழே ஒருத்தர் இருக்கான் அவர் பாடத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவர் இங்க இருந்து வைக்கிட்டான் நம்ம அங்கே போய் நிற்கலாம் நாக்கு விட்டு போக போனா தான் கரெக்டா இருக்கும் தண்ணியில் ஊறிட்டு வராம ஒருத்தன் அவன் தலையை காமிக்கவே இல்லை மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் மாதிரி நான் பக்கத்துல போனா தலையை காமிப்பான் ஐய் இது வாங்கிடுச்சு ஆஹா M2 பண்ணு பார்த்தா இருக்கு ஏன் ப்ரோ அடி ப்ரோ ரீலோட எனக்கே தெரியுங்க ரீலோட நல்லாவே இருக்க மாட்டேங்குது ப்ரோ ஸ்கெட்சா ரீலோட மன்கச்சிபி ப்ரோ அவன் அப்பல இல்ல என்ன ப்ரோ எனக்கு கில் அவ்வளவு இந்த டயத்துல கில் அடிப்பேன் நான் ஆனா கிடைக்கிற கில் நானும் மேல இருந்து குதிக்கிறானே அவன் அடிக்கவனான்னு பார்த்தா அவன் கூட எடுத்துக்கலாம் நினைச்சேன் வாங்க வாங்க போவோம் ஹீரோஸ் எடுத்துக்கிறேன் இருங்க சரி வரேன் இருங்க கூட வந்தாலும் கில் கிடைக்கும் என்ன அடிக்கும் டீம் வருது ரெடியா இருங்க அதை விட்டு புகை விடணும் ப்ரோ முன்னாடி எடுத்துறோம் புகை விடுங்க Their vehicle is smoking.
ஏய். தேடி குனிஞ்சு வெளியே வாரங்க எல்லாம் மால் தெரியுது. வீசிட்டே இருக்கான்பா. உள்ள ஓடிடுங்க ப்ரோ. Help! ஆ? ஏய் இவனு Not a problem. நடப்பா அவ்வளோ. நேடு தான் விழுகுதுல மேடி, நகர்ந்து போக வேண்டியதானே மேடி. ஏங்க லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போட்டானா பரவாயில்லைங்க. அத்தனை நேடு அதுக்கு தான் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. நான் உள்ள எட்டி குச்சி வந்தேன்ல மேடி, அந்த இடத்துல டேமேஜ் ஆகாது. அதுக்கு தான் பேனிக்க உள்ள கொண்டு எழுத்து போட்டேன். சரி ரைட். ஆள் மைக்கில் ஆள் பப்ஸ்க்கு ஆளின்னு சொல்லிட்டு ஓகே பை பை. பின்னாடியே நான் நின்றுருக்கணும். ஏடபிள்யூ வச்சு கால் கொடுத்துருக்கணும். நேடாவே வீசிட்டு தானே. ஒரு எப்படியும் ஒரு 8 நேடாச்சும் வீசிருப்பானுங்க. நேடு வருது அப்போ அறிவு கை எடுக்கவே இல்லை. கரெக்டா போட மாட்டேன்னு நினைச்சா எல்லாமே கரெக்டா விழுது. எல்லா நேரம் இல்லாம அப்படி எல்லாம் போட முடியாது. என்ன பேசிட்டு கம்பல்சரி அவன் பொருளாக தான் இருக்கும்.